ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேல 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 மேல. அறுக்கும் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேல 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 மேல. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி நீரே நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்கினீர். வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. எல்லாரும் ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. சேர்ந்து சொல்லுவோமா? அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக என்பதாக. ஏனென்றால் அவர் எங்களை வாளாக்காமல் அவர் எங்களை தலையாக்கினார், எங்களை கீழாய் விடாமல் அவர் எங்களை மேலே உயர்த்தினார் அல்லவா. இன்றைக்கு குப்பையின் மேட்களில் கிடந்த எங்களை உயர்த்தி பிரபுக்களோடு கூட கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் அவரை போற்றி அவரை துதித்து நாங்கள் முழு உள்ளத்தோடு கூட அவருடைய நாமத்தை எங்களால் முடிந்த எல்லா உயரத்துக்கு அவரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஓஹோ, வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் கூட இந்த 19வது இந்த ஒளியீடுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் வரவேற்கிறேன். ஆமென். துதித்து கொண்டே இருந்தாலும் போதாத அளவில் உயர்ந்தவர், சிறந்தவர், பிரியமானவராக இருக்கிற எங்களுடைய ஆண்டவராக இயேசு இன்றைக்கும் கூட எங்கள் வாழ்க்கையில்
தோற்று போன ஒரு வாழ்க்கையை உயர்த்தி வெற்றி உள்ள வாழ்க்கையாய் மாற்றுகிறவரும். ஆமென். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, யோவான் 1வது அதிகாரத்தில் ஆமென், எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியாய் அவர் எங்கள் மத்தியில் வெளிப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய தாழ் நிலைமையிலிருந்து கர்த்தர் எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களை உயர்த்தி பராமரித்து மேலே உயர்த்தி அதற்குள்ள மகிழ்கிறவர் அவர்தானே. இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையை ஒரு வசை திரும்பி பார்க்கலாம். ஆமென். எந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் எங்களை மேலே உயர்த்தினார், எங்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது, ஆமென், எங்களுடைய இன்றைக்குடைய நிலைமை எப்படியாய் மாறி இருக்கிறது என்றால் எங்களுடைய திறமை அல்லையே, எங்களுடைய நீதியின் காரியங்கள் அல்லையே, அவருடைய கிருபை எங்களை மேலே மேலே உயர்த்தியதே. ஆமென். எங்களுடைய ஆமென் வார்த்தையிலே எத்தனையோ நேரத்திலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இன்னும் நான் உயரவே மாட்டேன், இன்னும் என் வாழ்க்கையில் நல்லது நடக்கவே நடக்காது என்று. ஆனால் கர்த்தர் எங்கள் மேலே இரக்கமுடையவராய் இன்றைக்கு எல்லா ஜனங்களும் போற்றும்படி, எங்களை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தும்படி எங்களை மாற்றியிருக்கிறார் அல்லவா. அந்த தேவனை இந்த ஒரு வால்யூமில் நாங்கள் உயரத்தில் வாங்க திரும்பி பார்த்து ஆமென் சொல்லலாம், நீங்கள் எவ்வளோ உண்மையுள்ளவர் ஆண்டவரே, என் நிலைமையில் சோத்துக்கும் கூட ஆமென் கஷ்டப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் ஆமென் இன்றைக்கு ஆமென் நிறைவாக்கி திருப்தியாக்கி பசும்புல் மேய்ச்சலில் என்னை நடத்தி அமர்ந்த தண்ணீரண்டை என்னை அரவணைத்து பாதுகாத்து வருகிற என்னுடைய நல்ல மேய்ப்பனே, எனக்கு ஒரு குறைவும் இல்லைப்பா என்று சொல்லி ஆமென் கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா, கர்த்தரை உயர்த்துவீர்களா. ஆமென். ஆம் பிரியமானவர்களே, வாங்க என்னோடு கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் இந்த உலகத்தில் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு, எங்களுக்கு இருக்கிற சொத்து, எங்களுக்கு இருக்கிற ஆமென் பேரும் புகழையும் எல்லாம் மறந்து ஆமென் இதற்கு எல்லாத்துக்கும் காரணமான அந்த தேவனை, இதற்கு எல்லாத்துக்கும் கூட ஆமென் காரணமான எங்களுடைய பரம தகப்பனை உள்ளத்திலிருந்து நன்றி செலுத்தலாம். ஆமாம், ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது ஆமென் அவர் சூரியனையும் சந்திரனையும் எல்லாமே உருவாக்கினவர். ஆமென். அந்த மலைகளை, அந்த குன்றுகளை எல்லாவற்றையும் கூட ஆமென் உருவாக்கின தேவன் அவர். ஆனால் அவ்வளோ பெரிய தேவன் அவர் எங்களுக்கு சொந்தமாயிட்டாரே, உயர்ந்த தேவன் என்னையும் உயர்த்தினாரே. ஆமென். என்னை கீழேயே விடாமல் என்னை மேலே தூக்கி ஆமென் அவரோடு கூட உயரங்களில் என்னை அமர செய்திருக்கிறாரே. அந்த தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். அவர் உண்மையாகவே உத்தமமானவர், அவர் உண்மையாகவே மாறாத தெய்வம். அவர் நாங்களும் ஆமென் நினைக்கிறதை விட, நாங்கள் யோசிப்பதை விட அவர் நல்லவருங்க. அந்த நல்ல தேவனை நாங்கள் கனப்படுத்துவோமா? Thank you Jesus, we praise you Lord. Hallelujah. சூரியன் அந்த சந்திரன் இந்த பூலோகம் யாவும், அந்த மழை துளி இந்த பனித்துளி இயற்கை அழகு யாவும் படைப்பே உந்தன் படைப்பே நானாலா. அதை நினைத்து மனமகிழ்ந்து உம்மை வாழ்த்திடுவேனே, அதை நினைத்து மனமகிழ்ந்து உம்மை வாழ்த்திடுவேனே. வான்முகிலும் மண்டமலரும் விளையாடிடும், தேன் துளியும் தென்றல் காற்றும் சுகம் தந்திடும், மலைச்சாரல் சொல்லிடும் பள்ளத்தாக்கு பாடிடும், மலைச்சாரல் சொல்லிடும் பள்ளத்தாக்கு பாடிடும், நீரே தேவன் நீரே தேவன் லாலா எல்லாம் உன் கைவ
வண்ணமே, ஓ எல்லாம் உன் கை வண்ணமே. அந்த சூரியன் அந்த சந்திரன் இந்த பூலோகம் யாவும், அந்த மழை துளி இந்த பனித்துளி இயற்கை அழகு யாவும் படைப்பே உந்தன் படைப்பே. நானாலரா அதை நினைத்து மனமகிழ்ந்து உம்மை வாழ்த்திடுவேனே, அதை நினைத்து மனமகிழ்ந்து உம்மை வாழ்த்திடுவேனே. மண்ணினாலே என்னையுமே படைத்தீரனே, கண்மணி போல் கருத்துடன் காத்தீரனே. விழுந்தாலும் எழுப்பி விட்டீர், அழுதாலும் துடைத்து விட்டீர். விழுந்தாலும் எழுப்பி விட்டீர், அழுதாலும் துடைத்து விட்டீர். கண்ணீரை என் கண்ணீரை லாலாலா இதய துடிப்பும் நீரே, ஓ இதய துடிப்பும் நீரே. அந்த சூரியன் அந்த சந்திரன் இந்த பூலோகம் யாவும், அந்த மழை துளி இந்த பனித்துளி இயற்கை அழகு யாவும் படைப்பே உந்தன் படைப்பே. நானாலரா அதை நினைத்து மனமகிழ்ந்து உம்மை வாழ்த்திடுவேனே, அதை நினைத்து மனமகிழ்ந்து உம்மை வாழ்த்திடுவேனே. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, எங்களுடைய நிலைமையில் நாங்கள் வந்த எங்களுடைய பாதையில் யாருமே எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கரிசனை இல்லாமல் நின்ற போதும், எங்களுக்கு உயர்வு என்றது எங்களுடைய வாழ்க்கையின் கனவாக இருந்த போதும், கர்த்தர் எங்களுடைய கனவெல்லாம் நினைவாய் மாற்றினாரே. இன்றைக்கு யாக்கோபை போல நாங்களும் சொல்ல முடியும் அல்லவா, நானும் கோலும் கைத்தடியுமாய் நான் வந்தேன், ஆனால் கர்த்தர் என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினார் என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, யாக்கோபுடைய வாழ்க்கை மிக மோசமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. தான் தன்னுடைய தகப்பன் தாயாரோடு கூட சந்தோஷமாக இருந்த அந்த யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு நம்ப முடியாத ஒரு காரியம் நடந்து போனது. தன்னுடைய கண்கள் மந்தமாகி கண்கள் காணாமல் வயதாய் போயிருந்த தன்னுடைய தகப்பன் ஈசாக்கு தன்னுடைய மகன் ஏசாவை அழைத்து, எனக்கு பிரியமான உணவை ஏற்படுத்தி கொண்டு ஆயத்தப்படுத்தி கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும் என்று சொன்னபோது வேதம் சொல்லுகிறது, அதை கேட்டுக்கொண்ட ரெபேக்கா ஈசாக்குடைய மனைவி ஆமென் தன்னுடைய 2வது பிள்ளையாக இருக்கிற யாக்கோபிடத்தில் வந்து, யாக்கோபு சீக்கிரமாய் போய் தொழுவத்திலிருந்து ஆமென் எனக்காக ஒரு ஆடை கொண்டு வா, நான் இஷ்டமான உன் தகப்பனுக்கு பிரியமான உணவை நான் ஆயத்தப்படுத்தி தருகிறேன், அப்பொழுது அந்த ஆசீர்வாதமெல்லாம் உன்மேல் வரும் என்று சொன்னபோது ஒன்றுமே புரியலை யாக்கோபு சொல்லுகிறான், அம்மா நான் செய்து கொண்டு இருக்கிறது சரிதான் அம்மா, அம்மா ஒருவேளை ஆசீர்வதிக்க நினைக்கிற அந்த தகப்பனுடைய உள்ளம் நான் யார் என்றது, நான் ஏசாவு அல்ல என்றதை தெரிந்து கொண்டால் என்னை சபிச்சு விடுவாரே, என் மேல் அந்த சாபம் இறங்கி வந்தால் வாழ்நாள் முழுவதும் நான் வந்து ஆமென் சபிக்கப்பட்டவனாய் திரிவேனே என்று சொன்ன போதும் கூட தன்னுடைய தாய் அவன் ஆசீர்வதிக்கப்படணும், அவன் நல்லா வாழணும் என்பதாக அவனை வற்புறுத்தி அவனுக்காக ஆமென் தகப்பனிடத்தில் கொடுக்க ஆமென் அழகான ஒரு போஜனத்தை
ருசியான ஒரு உணவை செய்து கொடுத்து அந்த வெட்டின ஆடுடைய அந்த தோலை அவன் மேலே போத்தி நீ போ, உன்னை தொட்டாலும் கூட தகப்பன் உன்னுடைய முன்மேல் அந்த ஆட்டின் தோல் உன்மேல் இருக்கிறபடியால், ஏசாவை தொட்டு பார்த்தபடியே நீ இருக்கிறபடியால், உடம்பெல்லாம் முடியாய் நீ இருக்கிறபடியால் உன்னை ஆசீர்வதிச்சிடுவார், போ, எனக்கு உன் தகப்பனை பற்றி தெரியும் என்று சொல்லி அனுப்பிவிட்டாள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளை, அந்த தாய் சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த தாய் சொன்ன அந்த ஒரு ஆசையை தனக்குள்ளே வைத்துக்கொண்டு தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு விட்டான் யாக்கோபு. ஆனால் அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கை மிகவும் துக்கமாய் மாறிவிட்டது. எந்த நாள் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டானோ, எந்த நாள் 2 கரங்களையும் தன் மேல் வைத்து ஈசாக்கு மனதார ஆசீர்வதித்தானோ, அதே நாளில் தன் வீடை விட்டு எல்லாமே விட்டு அவன் தெரியாத இடத்துக்கு, தெரியாத வழியில், ஒருவரும் இல்லாமல் பயத்தோடு கூட என்னை யார் கொன்று போடுவார்களோ, என் தகப்பன் இப்படியாய் ஆசீர்வதித்து அனுப்பினார், ஆனால் என் அண்ணன் நான் போகிற இடம் எது என்றது அறிந்து வந்து என்னை கொன்று விடுவானோ, இல்லை நான் போகிற அந்த பாதையில், அந்த ஒரு வழியில் புலியும் சிங்கமோ கரடியோ ஏதோ என்னை கொன்று விடுமோ என்ற ஒரு பயத்தோடு கூட, கவலையோடு கூட யாக்கோபுடைய வாழ்க்கை அந்த நாளிலிருந்து மாறிவிட்டது. வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, அவன் செய்தது ஒரு ஏமாற்றம் தன் தகப்பன் இடத்துல. தான் ஏசாவ் அல்ல, நான் யாக்கோபு என்று சொல்லாமல் அவன் போய் நான் தான் ஏசாவ் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்ட ஒரே ஒரு ஏமாற்றுதல் அவன் செய்தது தகப்பனிடத்தில். ஆனால் என்ன நடந்தது? வாழ்க்கை முழுவதுமாய் ஏமாற்றத்தின் மேல் ஏமாற்றம், வாழ்க்கை முழுவதுமாய் ஏமாற்றத்தின் மேல் ஏமாற்றத்தை அனுபவித்தான். தான் போன இடத்துல அவன் வந்து ரேயாளை அவன் நேசித்தாலும் கூட வேதம் சொல்லுகிறது, தான் இஷ்டப்பட்ட தான் விரும்பினவளை அவன் கட்டிக்கொள்ள முடியாமல் அவன் ஏமாற்றப்பட்டான். தான் 14 வருஷம் தன்னுடைய அவனுடைய சொந்தக்காருடைய வீட்டிலேயே அவன் வேலை செய்தாலும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய நன்மையை, அவனுக்கு கொடுக்க வேண்டிய லாபத்தை கொடுக்காமல் அவனை ஏமாற்றிட்டாங்க. அவன் திரும்பி வரும்போதும் கூட தன்னுடைய மனைவி விக்கிரகங்களை அவள் ஒளித்து வைத்து கொண்டு அவன் கேட்ட போதும் கூட அவனுக்கு சொல்லாமல் அவனை ஏமாற்றி விட்டாங்க. தான் நேசித்த ஒருவள் வழியிலே மரித்து போனதை நினைத்து அழுது கொண்டு தன் மனசில் இருந்த ஏக்கம், வாஞ்சை எல்லாமே கூட தன் பிள்ளையின் மேலே, யோசேஃபின் மேலே ஊற்றி அவனை நம்பி வாழ்ந்திருந்த போது அவன் செத்து போனான் என்று சொல்லி அவனை வேறு தேசத்துக்கு விற்றுவிட்டு அவனிடத்தில் வந்து ஒரு இரத்தத்தினால் துவைக்கப்பட்ட அந்த ஒரு வர்ணமாய் அவனே தைச்ச அந்த ஒரு வஸ்திரத்தை, யாக்கோபு ஏசாவுக்கு தைச்ச அந்த ஒரு வஸ்திரத்தை கொண்டு வந்து அவன் செத்து போனான் என்று தன்னுடைய அதை வேறு பிள்ளைகள் சொன்ன போது யாக்கோபு அங்கேயும் கூட ஏமாற்றப்பட்டான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஏமாற்றத்தின் மேல் ஏமாற்றம், ஏமாற்றத்தின் மேல் ஏமாற்றம், எதை நம்புவது எதை நம்பக்கூடாதுன்றது தெரியாமல் யாக்கோபை போல குழம்பி கிடக்கிறாயா? இவனுடைய பாதையெல்லாம் கண்ணீரோடு கண்ணீரோடு கண்ணீரோடு. யாக்கோபுடைய வாழ்க்கையை பாருங்க. வாழ்க்கையில் அவன் கண்ட சந்தோஷத்தை விட அவனுடைய வாழ்க்கையின் அழிவுதான், அவனுடைய வாழ்க்கையின் கண்ணீர் தான் அதிகமாக இருந்தது. யாரிடத்திலும் சொல்லவும் முடியாமல், எங்கேயும் கூட அந்த காரியங்களை மறக்கவும் முடியாமல், வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களுக்கு கூட, ஒவ்வொரு காயங்களும் கூட மறக்கவே முடியாத வாழ்நாள் முழுவதுமான காயங்களாய் அவனுடைய வாழ்க்கை மாறியது. ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, போகிற ஒவ்வொரு பாதையிலும் அவன் ஆரம்பித்த அந்த இரவின் பயணத்திலும் கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்டார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் தகப்பன் தாயும் கூட இல்லாத போதும் கூட
ஆண்டவர் தரிசனத்தில் அவனுக்கு வெளிப்பட்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை ஒரு வசதி திரும்பி பாருங்க. வந்த துக்கங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், சொல்லிக்கொள்ள முடியாத காயங்கள் மத்தியிலும் கூட ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில நல்லவராக இருந்தாரே. கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில கைவிடலையே. மனுஷர்கள் ஏமாற்றினாலும் கர்த்தர் ஏமாற்றவில்லையே. அவர் உண்மை உள்ளவராக கடைசி வரையிலும் கூட யாக்கோபுடைய வாழ்க்கையில் இருந்தாரே. அவன் போன அவனுடைய மாமாவுடைய வீட்டிலும் கர்த்தர் அவனை உயர்த்தினாரே. அவன் கை வைத்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினாரே. அவன் திரும்பி வரும்போதும் அதே அண்ணன் முன்பதாக வரும்போது அவன் ஒன்றுமில்லாத அனாதையாக, ஒன்றுமில்லாத ஒரு மனுஷனாக இல்லாமல் தன்னுடைய அண்ணனுக்கு வாரி அள்ளி கொடுக்கும்படி கர்த்தர் வைத்தாரு. அவனுடைய துக்கத்துக்கு எங்கெங்கெல்லாம் அவன் கண்ணீரிட்டானோ அங்கெல்லாம் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாரு. அந்த இரவு அந்த துகுதனோடு கூட அவன் போராடின போது ஏன் என் வாழ்க்கை எப்படி என்று சொல்லி இரவெல்லாம் போராடின பிறகு கூட வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, அந்த தூதன் அவனை பார்த்து சொன்னார், நீ யாக்கோப் அல்ல, யாக்கோப் என்றால் மோசக்காரன் என்பதாக, நீ இனிமேல் யாக்கோப் அல்ல, நீ இஸ்ரவேல் என்பதாக. ஹல்லேலூயா. தன் தகப்பன் தாயி இல்லை, தன்னுடைய மனைவியும் இறந்து போய்விட்டார் என்ற ஒரு துக்கத்தில் பிள்ளையை நம்பி இருந்த அந்த யாக்கோபு ஒரு நாள் பிள்ளையும் தொலைந்து கொண்டு அவன் கதறி கதறி அழுத நாட்கள் இருந்தாலுமே கூட கர்த்தர் ஒரு நாள் அதே பிள்ளை முன்பதாக உயர்த்தப்பட்டதை பார்த்து தான் நினைச்சதை விட யோசேப் இன்னும் உயர்த்தப்பட்டிருக்கிறதை கண்டு மகிழும்படி கர்த்தர் செய்தாரே. அவனுடைய கடைசி ஆசையும் கூட அவனுடைய யோசேப் கூட இருக்கணும் என்று நினைச்ச அந்த ஆசையும் கூட கர்த்தர் நிறைவேற்றினாரே. ஒரு நாள் அனாதையாக, ஒரு நாள் அந்த இரவு கண்ணீரோடு கூட கல்ல தலைக்கு வைத்துக் கொண்டு படுத்தவன் 2 கரங்களை நீட்டி ஐகுப்து தேசத்தினுடைய ஃபரோவை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் உயர்த்தினாரே. ஃபரோவா முழங்கால் படியிட்டு யாக்கோபுக்கு முன்பதாக என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லும்படி கர்த்தர் வாலாக்காமல் தலையாக்கினாரே. அந்த தேவன் தான் எங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு நான் பேசின அந்த யாக்கோபு உலகத்தில் இல்லை, நான் பேசின அந்த ஏசாவும் அந்த யாக்கோபும் உலகத்தில் இல்லை. ஆனால் அவர்களை உயர்த்தின தேவன், அவர்களை மேன்மைப்படுத்தின தேவன், அவர்களை தலைகுனிய விடாத தேவன் இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிறார். எங்களோடு கூட இருக்கிறார். எங்களோடு கூட இருக்கிறார். எங்கள் துக்கங்களை சந்தோஷமாக்குகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். எங்களுடைய தனிமையை மாற்றுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். எங்களால் முடியாத காரியங்களை செய்து முடிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய குடும்பத்துக்கு என்னை கணக்குக்கு இல்லாமல் போனாலும் தேசமே உன்னை பார்த்து புகழும்படி கர்த்தர் உன்னை கனப்படுத்த போகிறார். அவரை பார்த்து சொல்லலாம், இரவோ பகலோ எனக்கு நீங்க தான்ப்பா எல்லாமே. என்னுடைய பசியில் எனக்கு உணவை தந்தீங்கப்பா. நான் கண்ணீரோடு இருந்த போது என் கண்ணீரை தொடச்சிங்கப்பா. என் துக்கங்கள், என் வேதனைகள் நான் கடந்து செல்லும் போது கூட நினைங்கப்பா. உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? Thank you, Jesus.
போது நீங்க வந்தீங்க, வனாந்திரம் போகும்போது நீங்க வந்தீங்க, தண்ணீரில் கடக்கும் போது நீங்க வந்தீங்க, வனாந்திரம் போகும்போது நீங்க வந்தீங்க, பசியோடு இருக்கும்போது உணவு தந்தீங்க, பசியோடு இருக்கும்போது உணவு தந்தீங்க, கண்ணீரோடு அழுகும்போது கண்ணீர் துடைச்சிங்க, நான் கண்ணீரோடு அழுகும்போது கண்ணீர் துடைச்சிங்க. கையில் குடியிருக்கும் மண்ணு நானுங்க, என்னாலும் உம் சித்தம் போல் என்னை நடத்துங்க. உம் கையில் குடியிருக்கும் மண்ணு நானுங்க, என்னாலும் உம் சித்தம் போல் என்னை நடத்துங்க. உமக்காய் வாழ்வதே எனது ஆசைங்க, உமக்காய் வாழ்வது எனது ஆசைங்க, உம் சித்தம் செய்வதே எனது வாஞ்சைங்க, உம் சித்தம் செய்வதே எனது வாஞ்சைங்க. எனக்கெல்லாமே நீர்தானே, எனக்கெல்லாமே நீர்தானே, எனக்கெல்லாமே நீர்தானே, எனக்கெல்லாமே நீர்தானே. பிரியமானவர்களை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்படி எங்களோடு கூட இருந்து எங்களுடைய உள்ளத்தை அறிந்து எங்க மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் நிறைவேற்ற ஒரு கடவுள் நமக்கு உண்டு. யாக்கோபின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையின் பாதை யாக்கோபை போல இருளாய் காணப்படுதா? இன்றைக்கு உன்னை சந்திக்கிறவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து நகைக்கும்படி உன்னுடைய வாழ்க்கை மாறியதா? இன்றைக்கு எந்த இடத்துல திரும்பினாலும் காயத்தின் மேல் காயம், ஏமாற்றுதல் மேல் ஏமாற்றத்தை அனுபவித்து நிற்கிறீர்களா? இன்றைக்கு ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், அவர் உன்னோடு கூட இஸ்ரவேலின் கடவுளாய் உன்னை உயர்த்துகிறவராய், உன்னை மேன்மைப்படுத்துகிறவராய், ஆமென், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்.
கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறவர். அவர் தூங்குவதுமே இல்லை, உறங்குவதுமே இல்லை. இஸ்ராயேலே, உன்னை பார்க்கிறவர், உன்னை பற்றியே சிந்திக்கிறவர், கண் இமைக்கும் நேரமும் கூட விடாமல் உன்னையே கவனித்து பார்க்கிறவர், உன்னுடைய கல்லுக்கு இடராதபடி பாதுகாப்பவர், தன் தூதர்களை வைத்து உன் சுற்றி சூழ்ந்து தன்னுடைய பாதுகாப்பை தருகிறவர். இன்றைக்கு சந்தோஷப்படு, சந்தோஷமாய் களிகூறு. ஏனென்றால் உன்னோடு கூட இருக்கிற தேவன் உன்னை பார்த்து சும்மா இருக்கிறவர் அல்ல, உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். நீ இன்றைக்கு என்னவா இருக்கிறாயோ அதை விட 1000 மடங்கு நீ மேல வருவாய். இதுவரையிலும் நடத்தின எபினேசர், இதுவரையிலும் உன்னுடைய பள்ளத்தாக்கின் வாழ்க்கையை மலையின் உச்சியின் வாழ்க்கையாய் மாற்றின கடவுள் உன்னை இன்னுமாய் மேல உயர்த்துவார், இன்னுமாய் கனப்படுத்துவார், இன்னுமாய் உன்னை ஆசீர்வதிப்பார், இன்னுமாய் உன்னை பெருக பண்ணுவார். யாக்கோபின் கடவுள் உன்னோடு கூட இருப்பாராக. அந்த தேவனை உயர்த்து, அந்த தேவனை கனப்படுத்து. யாக்கோபு எப்பொழுது கர்த்தர் தரிசனம் தந்தாரோ, அந்த உடைந்து போன நேரத்தில் தேவன் எப்பொழுது பேசினாரோ, அப்பொழுது அதே இடத்துல அவன் தேவனை துதித்து தேவனுக்கு அவன் பலி செலுத்தி அவன் சொன்னான், இது எல்பேதேல், இந்த இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில துதியேற எடுக்கிற நேரம் இது. அற்புதம் நடக்கட்டும், நான் தேவனுக்காய் எல்லாமே தருகிறேன் என்று சொல்வதற்கு முன்ன உன்னையே நீ தேவனுக்கு அர்ப்பணித்து துதித்து பார். உன் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். யாரும் எட்ட முடியாத, யாரும் சிந்திக்கவும் முடியாத உயர்வு உன்னை தேடி வரும். தேங்க்யூ லார்ட், உம்மை கனப்படுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா. நான் தாழ்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே, நீங்க உயர்த்தப்படணும் ஆண்டவரே. நான் ஒன்றுமே இல்லப்பா, நீங்க தான் எல்லாமே. ஈசாக் ஆசீர்வதித்திருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் வரை யாக்கோபுடைய வாழ்க்கை மேல வரலங்க. இன்னைக்கு 1000 பேர் உங்களை வாழ்த்துகிறவர்கள், உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காமல் போனால் எந்த உயர்வும் நாங்கள் பார்க்க முடியாது. இன்னைக்கு சொல்லலாம், நீங்க பெருகணும், நீங்க உயரணும், நான் மறையணும் சுவாமி, நான் மறையணும் அப்பா. Thank you Jesus, hallelujah. எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும்,
நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், பெருகிக் கொண்டே இருக்கணும். நீர் மட்டும் இயேசுவே. உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீங்க மட்டும் பெருகணும், பெருகிக் கொண்டே இருக்கணும். நீர் மட்டும் இயேசுவே. எல்லாம் வல்ல அந்த தேவன் எங்களுடைய இதயங்களை புரிந்து கொள்ள மாட்டாரா என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் சோர்வில் சோர்ந்து போய் கிடக்கிறீங்களா? இனி உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்காது. ஏனென்றால் ஜெயம் கொடுக்கும் கிறிஸ்து, யாக்கோபுக்கு வெற்றி தந்த தேவன் உங்களோடு கூட இருப்பார். சந்தோஷமாக இருங்க. எல்லா நேரத்திலும் எக்காலத்திலும் அவர் உயர்த்தப்படணும், நாங்கள் தாழ்த்தப்படணும் என்ற ஒரு மனதுடனே அவரை உயர்த்தி பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை அற்புத வாழ்க்கையாக மாற. சொல்லுங்க என்னோடு, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், பெருகிக் கொண்டே இருக்கணும். நீர் மட்டும் இயேசுவே.